இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 27வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய இந்த வல்லமையுள்ள வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய இந்த அற்புதமான, இந்த தூய்மையான, இந்த வல்லமையுள்ள இந்த கடிதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த கடிதத்தின் வழியாக எத்தனையோ பேர் கிறிஸ்துவை அறிய அவர்களுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மனமாற்றம் அடைய வாய்ப்பாக இருந்திருக்கிறது. புனித அகஸ்தினார் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புனித செயின்ட் அகஸ்டின் இந்த ரோமருக்கு எழுதிய கடிதத்தை வாசித்து தான் அவர் புனிதராக மாறினார். பெரும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த இறை வார்த்தையால் தொடப்பட்டு அவர் பெரிய புனிதராக மாறியிருக்கிறார். அதுக்கு நன்றி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை, இந்த ரோமிற்கு எழுதிய கடிதம் பல மக்களை தொட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ அந்த கடிதத்தை தான் நாம் இன்றைய நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த கடிதத்தை நாம் பல பகுதிகளாக பிரித்தோம். நேற்று தினம் நாம் அந்த 4வது பகுதியை முடித்தோம். அருமையான பகுதி. அதில் அந்த 8வது அதிகாரம் தான் உச்சக்கட்டம். இந்த கடிதத்தின் உச்சக்கட்டமே அந்த 8வது அதிகாரம். நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த 8வது அதிகாரத்தை நாம் கிட்டத்தட்ட 8 நாள் எடுத்திருக்கோம். 8வது அதிகாரத்தை மட்டும் தியானிக்க நாம் கிட்டத்தட்ட 8 நாள் என்று நினைக்கிறேன். 8 நாள் நாம் எடுத்திருக்கிறோம். அவ்வளவு ஆழமாக தியானிக்கக்கூடிய அந்த அதிகாரம், இன்னும் அதிகமாக தியானிக்க முடியும். நமக்கு நாட்கள் கிடையாது. அப்போ இந்த 8வது அதிகாரம் அருமையான அதிகாரம். அது தொடங்குறதே பாருங்களேன், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. எவ்வளோ உற்சாகமாக தொடங்கிறது, எவ்வளோ அது முடிக்கிறத பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலிருந்து நம்ம யாரும் பிரிக்க முடியாது என்று உறுதியாக நம்புகிறேன். அந்த உறுதி அப்போ தொடங்குறதும் முடிக்கிறதும் அவ்வளோ அருமையாக இருக்குது. முடிந்தால் பல முறை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை அந்த அதிகாரத்தை வாசித்து தியானிங்கள். முடிந்த அந்த செய்தியை கேட்டு நீங்கள் தியானித்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இப்போது நாம் புதிய ஒரு பகுதிக்கு வருகிறோம். அதுதான் 5வது பகுதி. இந்த 5வது பகுதி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது? 9வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 11வது அதிகாரத்தில் முடியுது. 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களை கொண்டது தான் இந்த புதிய பகுதி, 5வது பகுதி. இது எதை குறித்து? இது என்ன முக்கியமான கருத்து? என்ன? இஸ்ராயேல் மக்களுடைய மீட்பு, இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய மீட்பு திட்டம். இந்த முழுக்க இந்த 3 அதிகாரங்கள் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து தான் பவுலடிகளார் எழுதியிருக்கிறார். முழுக்க இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இஸ்ராயேல் மக்களுடைய பின்னணியில் தான் இந்த 3 அதிகாரங்களும் வருகிறது. அப்போ நம்ம ஒதுக்கிடலாமா? ஃபாதர் வேண்டாம், அப்படி தான் நான் பல முறை நினச்சிருக்கேன். ஒதுக்கக்கூடாது. ஏன்னா இதில் அற்புதமான வல்லமையுள்ள கருத்துக்கள், செய்திகள் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அவங்களுடைய அந்த வரலாறுலாம் வாசிக்கும்போது, அவர்களை பற்றிலாம் நம்ம வாசிக்கும்போது, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இன்றைய தினத்திற்கு நமக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு அதை பிடிச்சிக்குவாங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகலாம். இஸ்ராயேல் மக்களுடைய வரலாறில் புரியாமல் போகலாம், பரவாயில்ல. ஆனால் நமக்கு அதிலிருந்து கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாரு அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாலே போதும். அருமையாக இருக்கும், மிகவும் அருமையாக இருக்கும். அப்போ நாம் 9வது அதிகாரத்தோட இது 5வது பகுதி. 5வது பகுதியில் இஸ்ராயேல் மக்களின் வரலாற்றில்
கடவுளின் மீட்பு திட்டம். அதுதான் அந்த முக்கிய கருத்து. இப்போ 9வது அதிகாரம் நான் தொடங்குவோம். முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் முடிய ஒரு கருத்து தான். முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் முடிய ஒரு கருத்து. அது என்னது? பவுலடிகளார் சொல்கிறாரு முதல் வசனத்தில், நான் கிறிஸ்துவோடு சார்ந்தவனாக நான் உங்களிடம் பொய் சொல்ல உண்மை ஒன்று சொல்கிறேன். நான் சொல்வது பொய் அல்ல, உண்மை. அப்போ ஏன் அப்படி ஒரு உண்மை சொல்ல போகிறேன்? ஏன் அப்படி ஒரு ஆணித்தரமாக சொல்கிறாரு? 2வது வசனத்தில் இன்னும் அதே கருத்தை திருப்பி சொல்கிறாரு. நான் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் சொல்கிறேன். எப்பா, நான் என்னுடைய மனசாட்சி பிரகாரம். அப்போ ஏதோ முக்கியமானது அவர் சொல்ல வரார். ஏதோ மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வரார். அதான் 3வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. முக்கியமானது என்னது? என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் துயரம், சாதாரண துயரம் அல்ல, என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் துயரம், சாதாரண துயரம் அல்ல, அதே மாதிரி இடைவிடாத ஒரு வேதனை. வெறும் துயரம், வெறும் வேதனை அல்ல, பெரும் துயரம், இடைவிடாத ஒரு வேதனை. அந்த வேதனை விட்டு போக மாட்டேங்குது. என்ன அப்படி ஒரு வேதனை? அது சொல்றாரு, என்னுடைய இனத்தை சார்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் மீட்படைய வேண்டும். என்னுடைய இனத்தை சார்ந்த என்னுடைய யூதர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் மீட்படைய வேண்டும். அதற்காக நான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவிடமிருந்து பிரியப்பட்டு நான் சாபத்திற்கு உள்ளாகும்படி நான் பல முறை விரும்புகிறேன். ஒரே ஒரு நோக்கம். என்ன அந்த வேதனை, என்ன அந்த துயரம்? அன்பானவர்களே, இந்த யூதர்கள், இஸ்ராயல் மக்கள் இயேசுவை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுடைய மகன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தான் வரவிருந்த மெஸ்ஸியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கல. அவர்களுடைய திருச்சட்டத்தின் மீதே நம்பிக்கை வைத்தார்கள், கட்டளைகள் மீதே நம்பிக்கை வைத்தார்கள். எனவே இவர்கள் மீட்பை இழந்துருவாங்களோ ஒரு பயம் பவுலடிகளாருக்கு. இவர்களுக்காக நான் சாபமாக ஆக விரும்புகிறேன்னு சொல்றாரு. இவர்கள் மீட்படைய நான் சாபமாக விரும்புகிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு! ஆனால் ஆகவே முடியாது. ஏன்னா 8வது அதிகாரம் கடைசி கட்டத்தில் அவர் என்ன சொன்னாரு? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது? நிச்சயமா என்னை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆக முடியாது. கிறிஸ்துவின் அன்பில் அவர் பிரிக்க முடியாது. அவர் போக மாட்டார். ஆனால் இங்கே அது விருப்பம். அது விருப்பம் அந்த சாபம் ஆகிறது. அங்கே ஃபோக்கஸ் அங்கே கிடையாதுங்க. என்னுடைய இனத்தை சார்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் மீட்படைய வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுதான் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த ஒரு ஆசையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது அவ்வளோ பெரிய துயரமாக, அவ்வளோ பெரிய இடைவிடாத வேதனையாக அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்ததாம். அதுதான் 3வது வசனம். இன்றைக்கு இந்த வேதனை நமக்கு இருக்கிறதா? குறிப்பாக பெற்றோர்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், இளைஞர்களாக இருக்கலாம், அவங்க இளம் பெண்களாக இருக்கலாம், அவங்க இயேசுவை முழுமையாக அறிந்திருக்கிறார்களா? எப்படி அது நமக்கு தெரியும்? எப்படி நான் அவங்க சொல்லுவாங்க என்ன? இல்லை, நீங்களே சொல்லலாம், நாங்கள் தான் கோயில் போகிறோமே, நாங்கள் தான் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோமே, ஏழைகளுக்கு உதவி செய்கிறோமே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறோமே, அது பத்தாதா? அப்போ நாங்கள் இயேசுவை நம்புறேன்னு அர்த்தம். நம்புறதானே நாங்கள் போகிறோம். அன்பானவர்களே, அடையாளம் ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும், அது கரெக்டு தான். திருப்பலியில் பயபக்தியாக பங்கெடுக்கணும், எல்லாம் கரெக்டாக, எல்லாம் தேவை. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ரொம்ப நல்லது. ஆனால் உண்மையிலே நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசுவின் மீது எனக்கு பற்று இருக்கிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எப்போ தெளிவு? ஒரு தெளிவு அந்த இறை வார்த்தையின் மீது பற்று வரும்போது, இயேசு சொன்ன வார்த்தைகளின் மீது பற்று வரும்போது தாங்க அந்த உண்மையை நமக்கு தெரியும். அந்த இயேசு சொன்ன வார்த்தைகளை வாசிக்க ஒரு தாகம், இயேசு சொன்ன வார்த்தைகளை அறிந்து கொள்ள ஒரு தாகம், அந்த இயேசு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற ஒரு தாகம். அப்பதாங்க அது உண்மையான பற்று நமக்கு தெரியும். இதை நம்ம இந்த கடவுளுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி மற்ற காரியங்களை, உலகத்துள்ள மக்களும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, உலகத்துள்ள மக்களும் ஒரு நல்ல செயலாம் செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்களும் அவங்கவுங்க கோயில் போகிறாங்க. அந்த மாதிரி கோயில் போகிறதுனாலையோ அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்வதாக மட்டுமில்லை, எல்லாம் தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள்.
கோயில் போகணும், நம்ம இறைவனை ஆராதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், நான் அவரை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும், திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். இதெல்லாம் முக்கியமானது, தேவை. ஆனால் நான் சொல்வது வேற. இப்படி போகிறதுனால நான் கிறிஸ்தவன் என்றும், இப்படி போகிறதுனால எனக்கு கடவுள் இயேசுமே நம்பிக்கை, அப்படி அல்ல. அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அவருடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறோமா, அதை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? அந்த தாகம் அங்கே இருக்கிறதா? அப்போ உங்களுடைய பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி அந்த ஒரு வேதனை இருக்கிறதா? என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய இந்த பிள்ளைங்க எல்லாம் இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த இயேசுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் மீட்படைய வேண்டும், அவர்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஒரு தாகம், ஏக்கம். அதற்காக நான் என்ன வேணா செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு பவுலடிகளை சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? ஆனால் பூமிக்குரியக்காரர்கள் சொல்கிறோமே, இப்போ உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடல் நலம் மோசமாக போயிடுச்சு, ரொம்ப மோசமாக போணுச்சு, அப்போ கடவுள்கிட்ட என்ன சொல்கிறேன் நம்ம? ஆண்டவரே அவனுக்கு வர வியாதி எனக்கு கொடுங்க, நான் தாங்கிக்கிறேன், அவனை நான் குணப்படுத்துங்க, அவனை சுகப்படுத்துங்க, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அவனுடைய உயிரை காப்பாற்றுங்க. அப்பா என்ன நல்லது. நான் தேவையில்லை வேண்டாம்னு சொல்லவில்லை. நம்முடைய மனநிலை அது கரெக்டு தான். நம்ம சாவணுங்கிறதுக்காக இல்லை, எப்படியாவது அவனை குணமாக்குறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே இது ஆவிக்குரிய வாழ்வில் இந்த மனநிலை வருகிறதா? அதுதான் பவுலடிகளார் இங்கே சொன்னதே நமக்கு எடுத்துக்கணும். அவருடைய பின்னணியில் அவர் சொன்னார், இன்னைக்கு நம்முடைய பின்னணியில் நாம் எடுத்துக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஐயோ ரொம்ப படிக்கிறதுல இருக்கான், வேலை பார்க்கறதுல இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுல இருக்கான், மொபைல் பார்க்கறதுல இருக்கான், ஆனால் இயேசுடைய வார்த்தையை வாசிக்க மாட்டானே, இயேசுவை பற்றி அவனுக்கு முழுமையாக தெரியாதே. இயேசுவே அவனுக்கு ஒரு மீட்பை தாரும், அவனுக்கு ஒரு வெளிப்பாடை தாரும். இதனால் எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, வரணுங்கிறதுக்காக இல்லை, வந்தாலும் பரவாயில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவனுக்கு ஒரு ரட்சிப்பை தாங்க, அவனுக்கு ஒரு மீட்பை தாங்க, இயேசுவின் வார்த்தை மீது ஒரு தாகத்தை அவனுக்கு கொடுங்க, ஒரு ஏக்கத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறோமா? அந்த ஆவல் இருக்கிறதா? அப்போ இந்த பவுலடிகளார் ஜெபித்த அந்த ஜெபம் அல்லது ஒரு ஏக்கத்தை பாருங்க. என்னுடைய இனத்தை சார்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் மீட்படைய நான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, அப்படின்னா நரகத்துக்கு போகிறது, சாபமாகிறது, அது கூட நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். என்னால் நம்ப முடியல, பட் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வேதனையை அவர் தெரியப்படுத்துகிறார். அடுத்து அதுதான் 1-3 முறை வசனங்கள். அடுத்து 4வது வசனமும் 5வது வசனமும் இந்த இஸ்ராயல் மக்களுடைய ப்ரிவிலேஜஸ், அவருடைய தனித்தன்மை, இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை அவர் எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா இவங்க சாதாரண மக்கள் கிடையாது. அதுதான் பவுலுடைய சொல்கிறாரு, இவ்வளவு சிறப்பு அம்சம்லாம் நமக்கு இருக்கே, அப்புறம் ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறப்பு அம்சங்கள்லாம் அவர் எழுதுறாரு. இதெல்லாம் யூதர்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுதுறாரு. அந்த சிறப்பம்சம் 4-5 வசனங்கள், 4வது வசனமும் 5வது வசனமும், இவர்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், யூதர்கள். உண்மையிலே இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, எல்லா மக்கள் இனங்கள் இருந்தும் கடவுள் இந்த மக்களை, இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தார். எல்லா மக்களிடமிருந்தும் இவர்களை தேர்ந்தெடுத்தார், மாபெரும் மக்களாக அவர் ஆக்கி கொண்டார். அப்போ 2வது, இவர்கள் மத்தியில் தான் கடவுள் அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். மற்ற எந்த மக்களிடம் அவருடைய மாட்சி, குளோரி அவர் வெளிப்படுத்தவில்லை, இஸ்ராயல் மக்களிடம் தான் வெளிப்படுத்தினார். அது மட்டும் அவருடைய ப்ரிவிலேஜஸ் கிடையாது, சிறப்பம்சம் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. அவர் எழுதியிருக்காரு. உடன்படிக்கை, திருச்சட்டம், வழிபாடு, வாக்குறுதிகள் எல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கை அவங்களுக்கு தான் சொந்தமானது, வாக்குறுதி அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. வழிபாடு, ஆராதனை அவர்களுக்குரியதான், வேற எந்த மனிதர்களுக்கும் ஆராதிக்க தெரியலங்க. அந்த காலகட்டத்தில் கடவுள் தேர்ந்தெடுத்த போது இஸ்ராயல் மக்கள் தாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது கொடுக்கப்பட்டது. இவர்கள் தாங்க உண்மையான கடவுள் என்று யார் என்று இவங்க தாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு தாங்க அந்த உடன்படிக்கையும் திருச்சட்ட கட்டளைகள்லாம் இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. மற்ற உலகத்தில் எந்த மக்களுக்கும் கடவுளுடைய கட்டளை கிடைக்கலைங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சிறப்பம்சம் இவங்களுக்கு கிடைச்சி, அந்த ப்ரிவிலேஜஸ், அதுதாங்க அவருடைய சிறப்பம்சம். அப்புறம் முடிக்கல, 5வது வசனத்தில் இன்னும் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவில், கடவுள் இயேசு மனிதரானது இவர்கள் மத்தியில் தான், இவருடைய இனத்தில் தான் இயேசு பிறந்தாரு.
எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர், எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள் அவர். அவர் போற்றப்படுவதாக, அவர் போற்றப்படுவதாக என்று சொல்லி அந்த 5வது வசனத்தை முடிக்கிறாரு. அந்த இயேசுவும் பிறந்தது இஸ்ராயல் மக்கள் யூதர்களில் தான் பிறந்தாரு. தாவீதின் வழிமரபினாக அவர் வந்தாரு. எவ்வளோ பெரிய சிறப்பம்சம்! அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பிரிவிலேஜஸ் இருந்தும் அவர்கள் இயேசுவை நம்பலை, அவர்கள் மீட்படையலை, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த முயற்சியே அவங்க நம்பிக்கொண்டிருந்தாங்க. அந்த கடவுளுடைய இரக்கமோ அந்த அருளோ அவர்களை சிறப்பாக எடுத்துக்கல, சீரியஸாக எடுத்துக்கல. இதனால அவங்க மீட்படையலை. இந்த ஒரு ஏக்கம் பவுலடிகளாருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ 6வது வசனத்துக்கு வரும்போது ஒரு கேள்வி. அப்போது இஸ்ராயல் மக்கள் இவ்வளோ சிறப்பம்சம் இருந்தும் அப்போ இவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போ கடவுளுடைய வாக்குறுதி எல்லாம் வீணாக போயிருச்சா? அப்போ கடவுள் இவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வேஸ்ட்டா? அது 6வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு பதில் 2 பாகமாக பிரித்து சொல்கிறாரு. ஒரு பாகம், முதல் பாகம் 7லிருந்து 9 முடிய இந்த வசனங்களை முக்கியமான கருத்தை சொல்கிறேன், அப்போ பிடிச்சிக்கிடுவாங்க. 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய ஒரு கருத்தை சொல்கிறாரு, பதில் சொல்கிறாரு. அப்புறம் அடுத்து பார்த்துக்குவோம். 7லேருந்து 9 முடிய என்ன ஆன்சர் கொடுக்குறாரு இங்கே பாருங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளுடைய வாக்குறுதியெல்லாம் சில பேர் நம்பாதனால அவங்க அது வேஸ்ட்டாக போகாதுங்க. அவர் கடவுளுங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்குவாங்க, இஸ்ராயல் இனத்தை சார்ந்தவர்களாம் இஸ்ராயல் மக்கள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறார். இஸ்ராயல் இனத்தை சார்ந்தவர்களாம் உண்மையான இஸ்ராயல் கிடையாது. ஆபிரகாமிடமிருந்து பிறந்ததுனால ஒரே காரணத்தினால எல்லாம் இஸ்ராயல் மக்கள் கிடையாது. நோ, இது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும், நம்ப முடியாத ஒரு செய்தி, ஒரு ஆச்சரியமான செய்தி. ஆபிரகாமிடமிருந்து பிறந்தவங்களாம் இஸ்ராயல் மக்கள் கிடையாதான். ஆபிரகாமிடமிருந்து இயல்பாக பிறந்ததுனால இஸ்ராயல் மக்கள் கிடையாதான். ஆபிரகாமின் மக்களே கிடையாதான். அவர் சொல்றாரு, ஆபிரகாமிலிருந்து பிறந்ததுனால ஆபிரகாமின் மக்கள் ஆக மாட்டாங்க, மாறாக வாக்குறுதியின்படி பிறந்தவர்கள் தான் ஆபிரகாமின் மக்களாம். 8வது வசனம் படிச்சு பாருங்க. ஆபிரகாமிடமிருந்து இயல்பாக பிறந்த ஒரே காரணத்தினால அவர்கள் இஸ்ராயல் கிடையாது. கடவுளுடைய வாக்குறுதியின்படி பிறந்தவர்கள் தான் கடவுளுடைய மக்கள், அல்ல ஆபிரகாமின் மக்கள். ஆபிரகாமின் வழிமரபினராக கடவுள் எடுத்துக்கிறாரு. இவங்க தாங்க உண்மையான இஸ்ராயலர். பிறப்பு நாள் அல்ல, அதுதான் முக்கியமான செய்தி. பிறப்பு நாள் அல்ல, கடவுளின் செயல் நாள், கடவுளுடைய அழைப்பினால தான், கடவுளுடைய வாக்குறுதியினால தான் ஆபிரகாமின் மக்களாக முடியும். பிறப்பு நாள் அல்ல. நாம் இப்போ நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். நான்லாம் கிறிஸ்தவன், நான் பரம்பரையாக கிறிஸ்தவன், எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கிறிஸ்தவங்க, அதனால நானும் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். நோ, ஒருபோதும் இல்லை. நான் பிறந்ததுனால, பிறப்பினால் நான் கிறிஸ்தவன் கிடையாது. எப்போ நான் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேனோ, இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறேனோ, அவர் தான் என்னுடைய மீட்பர் என்று நான் வருகிறேனோ, அவர் தான் என்னுடைய பாவத்திற்காக மரித்தவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அப்போதாங்க நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். அப்போதாங்க கிறிஸ்தவள். நான் பிறப்பினால் கிறிஸ்தவ. இதுதான் பவுலடிகளார் அங்கே அவங்க சொல்கிறத நாம் நமக்கு எடுத்துக்கணும். பிறப்பினால் ஒருத்தங்க ஆபிரகாமின் மக்கள் ஆக மாட்டாங்க. ஆபிரகாமுக்கு எவ்வளவோ பிள்ளைங்க பிறந்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக கணக்கெடுக்கல. ஈசாக்கு தான் ஆபிரகாம் பிள்ளையாக கணக்கெடுக்கப்பட்டார். ஈசாக்கு தாங்க ஆபிரகாம் பிள்ளையாக கணக்கெடுக்கப்பட்டார். வேற யாரும் ஆபிரகாம் பிள்ளையாக கடவுள் கணக்கெடுக்கல. அந்த ஈசாக்கிலிருந்து, ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, அவரிலிருந்து பிறந்தவங்க தான் இஸ்ராயல் மக்கள், ஆபிரகாமின் மக்கள். பிறப்பினால் அல்ல, கடவுளுடைய அழைப்பினால். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பவர்கள் அவர்கள் தான் இன்றைய ஆபிரகாமின் மக்கள். இதை அவங்க தெரியல, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் ஆபிரகாமின் பிறந்த ஒரே காரணத்தினால நாங்கள் ஆபிரகாமின் மக்கள். நோ, ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அப்போ 2வது இது சொல்கிறாரு, இஸ்ராயல் குலத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறவங்களாம் இஸ்ராயல் கிடையாது. 2வது காரணம். முதல் காரணம் என்ன? பிறப்பினால் இஸ்ராயல் மக்கள் ஆக முடியாது, மாறாக கடவுளுடைய அழைப்பினால் அல்லது கடவுளுடைய வாக்குறுதியின்படி பிறந்தவங்க தான் இஸ்ராயல் மக்கள். அந்த வாக்குறுதியின் பிறந்தவங்க யார் எப்படி தெரியும்? யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, இன்றைய காலகட்டத்தில் அதான் அர்த்தம். யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யூதர்களாக இருக்கட்டும் யூதர்கள் அல்லாதவர்கள், அவங்க பின்னணி யூதர்கள்,
மக்கள். அவர்கள் யாரெல்லாம் இயேசுவை நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு ஆபிரகாமின் மக்கள் என்று பவுல் ஆணித்தரமாக, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆணித்தரமாக சொல்லி முடிக்கிறார். அடுத்தது யார் உண்மையான இஸ்ராயலர்? 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. அடுத்து முதல் பிறப்பினால் அல்ல, அடுத்தது செயல்களால் அல்ல, மனிதனுடைய முயற்சினால் அல்ல, செயல்களால் அல்ல. அதாவது ஈசாக்கு 2 குழந்தைங்க, இரட்டை குழந்தைங்க, யாக்கோபும் ஏசாவும். இந்த 2 குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே கடவுள் தீர்மானித்தாராம். இந்த 2 குழந்தைகள் பிறந்து அவங்க யார் நல்ல செயல் செய்கிறாங்க, யார் தீமை செய்கிறாங்க, அப்போ யார் நல்ல செயல் செய்கிறாங்க, அவங்கள கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். நோ 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 அவர்கள் ஆபிரகாமின் மக்கள் ஆவாங்க. நோ, அப்படி கிடையாது. கடவுள் இவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே தேர்ந்தெடுத்தாராம். ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார். அது பிறக்கிற முன்னதாகவே கடவுள் சொன்னார். என்ன சொன்னார்? ரெபெக்காட்ட, மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான். கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. மூத்தவன் ஏசா யாக்கோபுக்கு பணிந்திருப்பான். இன்னும் பிறக்கல, வயிற்றுக்குள்ளதான், இன்னும் பிறக்கல. அப்பவே கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அப்பா யார்கிட்டமிருந்து யார் ஆபிரகாமின் வழிபரமனா இருப்பார்? யாக்கோபு. 2 பேரும் ஆபிரகாமின் வழி, இதில் ஆபிரகாமிலிருந்து வரதான் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மக்கள் ஏசாவும் யாக்கோபும். இப்போ யாக்கோபு தான் ஆபிரகாமின் வழிமரபனராக கடவுள் கணக்கிடுறாரு. ஏசா கிடையாது. ஆனால் ஏசாவும் ஈசாக்குடைய மகன் தான். நோ, அது கணக்கில் கிடையாது. அப்போ செயல்களாலே அல்ல. இது நமக்கு எவ்வளோ பெரிய பாடம், எவ்வளோ பெரிய பாடம். நம்முடைய முயற்சினாலேயோ நம்முடைய நான் ஏதோ செய்கிறதுனாலேயோ கடவுளுக்கு நாம் ஏற்புடையர் ஆவது கிடையாது. எல்லாம் கடவுளுடைய இரக்கம், நம்முடைய செயல்களான அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த யூதர்களுக்கு பவுலடிகளாக சொல்கிறாரு, பிறப்பினால் ஆபிரகாமின் மக்கள் ஆக முடியாது, செயல்களினாலும் ஆபிரகாமின் மக்கள் ஆக முடியாது. இது 2மே வேற. கடவுளுடைய வாக்குறுதியின்படி தான் ஆபிரகாமின் மக்கள் ஆக முடியும். அவர்கள் தான் உண்மையான மக்கள், அவர்கள் தான் உண்மையான இஸ்ராயலர். 2வது செயல்களால் அல்ல. இவங்க செயல்களால் அல்லனா இவங்க எப்பவுமே இந்த திருச்சட்டத்தை கட்டளைகளை கடைப்பிடிப்பதிலேயே மும்முரமாக இருந்தாங்க. இயேசுவை ஒதுக்கிட்டாங்க. கட்டளைகளை கடைப்பிடிப்பதே அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. செயல்களால் அல்ல, இயேசுவின் நம்பிக்கை வைப்பதனால தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக அடித்து பவுலடிகளார் அங்கே நிரூபிக்கிறார். அன்பானவர்களே, நாமும் பிறப்பினால் அல்ல, கடவுளுடைய இரக்கத்தினால், அப்படி கூட சொல்லலாம். கடவுள் நம் மீது இரக்கம் காட்டினார். நாம் இயேசுவின் நம்பிக்கை வைத்தோம். ஆபிரகாமுடைய உண்மையிலேயே வாக்குறுதிக்கு உரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கலாத்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். இப்பொழுது ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாக்குறுதிக்கு உரியவர், சிங்குலரா சொல்லியிருக்கு. உரியவர்கள் அல்ல, உரியவர். இன்றைக்கு வாக்குறுதிக்கு உரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்கு வாக்குறுதிக்கு உரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆபிரகாமுடைய மகன். அந்த மகன் மீது, அந்த இயேசு மீது நீங்களும் நானும் நம்பிக்கை வைக்கும்போது நாமும் ஆபிரகாமுடைய மக்கள் ஆகிறோம். நாமும் ஆபிரகாமோடு கனெக்டட் ஆகிறோம். ஆண்டவருக்கு ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு உரிமையாளர் ஆகிறோம் இயேசு கிறிஸ்து வழியாக. அன்பான சகோதர சகோதரி, ஜெபிப்போம். ஆண்டவரை, இந்த உண்மையான இந்த வல்லமையான வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. நாங்கள் ஏதோ இஸ்ராயல் மக்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவரை, நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்க. இந்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் மேன்மேலும் இயேசு மீது நம்பிக்கை வைத்து இயேசுவை இன்னும் ஆழமாக அறிந்து அவரை நாங்கள் போற்றி புகழ நன்றி செலுத்த அந்த வரத்தை, அந்த அருளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.